அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டாளாசன் முன்னோர் துரைசாமி. 100 நாள் 100 வாஸ்து டிப்ஸில் இன்றைக்கி 27வது நாள். இது ஒரு அற்புதமான இன்றைக்கி ஒரு வாஸ்து டிப்ஸு என்னென்னா, ஒவ்வொரு வீட்டுக்குமே அவங்களுடைய ஒரு செல்லப்பிராணியை வளர்க்க வேண்டியன்னு அவங்க ஒரு ஆசைப்படுவாங்க. குழந்தைங்க அவங்க கூட பெரியவங்க சரி ஆசைப்படுவாங்க. அந்த செல்லப்பிராணி பார்த்தா பொதுவாக பார்த்திங்கன்னா நாய், பூனை அல்லது பசு வளர்த்துவாங்க. இதெல்லாம் அவங்க ஒரு வீட்டில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வளர்த்துவாங்க. இதில் என்னென்னா, நீங்கள் இப்போ சப்போஸ் நாய் வளர்த்துறீங்க அப்படிங்கன்னா, உங்கள் வீட்டில் நாய் வளர்த்துறீங்கன்னா, அந்த நாய்க்குன்னு தனியாக ஒரு கூண்டு வைக்காதீங்க. வீட்டில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த கூண்டு பார்த்திங்கன்னா வடமேற்கில் வச்சுருப்பாங்க, இல்லைன்னா வடகிழக்கில் வச்சுருப்பாங்க, இந்த கேட்டு பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க. அப்படியே கூண்டில் வைத்து மட்டும் நாயை வளர்த்தாதீங்க. நாய் எக்காரணத்தை கொண்டும் தனியாக இருக்கணுமா, அதாவது கட்டி போட்டு வைக்கிறீங்க, தனியாக கட்டி போட்டு வைக்கிறீங்கன்னா அது ஓகே. அது தனியாக ஒரு கூண்டு மாதிரி போட்டு அதுக்குள்ள உள்ளே அந்த நாயை வைக்கிறது ரொம்ப ரொம்ப வாஸ்து தவறு. அதனால் நீங்கள் நாய் வளர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா கூண்டு போட்டு மட்டும் நாய் வளர்த்தாதீங்க. மேலும் பல நல்லா தெரிவிக்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.